ஒரு பெண் ஒரு மர்ம கதவை திறந்து அங்குள்ள ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கின்றாள். அந்த புத்தகத்தில் சுபத்தன ராஜா என்ற ராஜாவின் புகைப்படம் ஒன்று உள்ளது. அந்த ராஜா மிகப்பெரிய படையை கொண்டுள்ளதாகவும் அனைத்து மன்னர்களையும் காலடியில் பணிந்ததாகவும் கூறப்படுகின்றது. தனது 2 மகள்களை செல்வ செழிப்புடன் வளர்த்தி அதே சமயம் மறுபக்கத்தில் நாகராஜ முகுந்தன் என்ற ராஜ மன்னன் வாழ்ந்து வந்ததாகவும் தனது 2 மனைவிகளுடன் தனது குடும்பத்தினை நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. நாகராஜ முகுந்தன் தனது படையினை அனுப்பி சுபத்தன ராஜாவை எதிர்கொள்ளச் செய்தார். ஆனால் அப்போரிலும் சுபத்தன ராஜா ஜெயித்துவிட்டார். நாகராஜ முகுந்தன் ஒரு புலவரை அணுகி உதவி கேட்டார். அப்புலவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு சொன்னார். புலவர் தனக்கு கொடுத்த தேதியில் நாகராஜ முகுந்தன் தனது படைகளை கொண்டு சென்று சுபத்தன ராஜாவை எதிர்கொண்டார். சுபத்தன ராஜா அந்த போரில் தோல்வியை கண்டார். ஏனென்றால் அச்சமயத்தில் மிகப்பெரிய மழை சுபத்தன ராஜாவின் கூடாரத்தை ஆட்கொண்டது. அதனால் நாகராஜ முகுந்தன் எளிதில் வெற்றி கொண்டார். சுபத்தன ராஜாவை கொன்று அவரது கழுத்தை கயிற்றால் தொங்கவிட்டார். இதனை அறிந்த மற்ற நாட்டு மன்னர்கள் பயத்தில் அலறிவிட்டனர். அவரது 2 பெண்களை நாகராஜ முகுந்தனே மணமுடித்து கொண்டார். தனக்கு தகுந்த தேதியை அறிவித்து கொடுத்த புலவருக்காக ஒரு கோவிலினை கட்டினார் நாகராஜ முகுந்தன். அந்த கோவிலில் எப்பொழுது மிகப்பெரிய மழை ஏற்படும் என்பது பல ஆயிரம் வருடங்களுக்கு குறிப்பிட்டுள்ளது. எனவே அதனை மர்மக்கரையில் புலவரின் பெயர் சந்தன பத்மநாபன்.